வீட்டி சேர. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், அடிமை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். நீர் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி அடியானை ஆவிக்குள்ளாக மாற்றும், உம்முடைய சிலுவைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாறி காலத்தை மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியா தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமிலே ஜனங்களுடைய பொல்லாத நடக்கைகளை வழிகளை அறிந்து அவர்களை அவர் எச்சரிக்கிறதை நாம் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தர் வைத்திருக்கிற பாதையை அல்லது வழிகளை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதாக, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அவர்கள் செய்த ஒவ்வொரு பொல்லாப்பான காரியங்களையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்து அவர்கள் உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கம் வைத்து மறுபடியும் அவர்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தத்தை மாத்திரம் தன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக தேவன் அவர்களோடு கூட பேசும்படி விரும்பி தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவன் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், அந்த ஜனங்களிடத்திலே பின்மாறி காலத்து மழையை தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. முன்மாறி மழை என்று சொன்னால் அது பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயல்வெளிகள் என்றால் அது சபையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்மாரியின் காலத்திலே ஊற்றப்படுகிற மழை அந்த பயிர் நிலங்கள் நன்றாக விளைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இன்னும் சொல்ல போனால் அந்த பயிர் அறுவடை செய்யக்கூடிய காலங்களிலே ஊற்றப்படுகிற மழைதான் பின்மாரியின் மழை. அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையாகிய வயல்வெளியிலே நாட்டப்பட்ட பயிர் வகைகளாகிய விசுவாசிகள் தேவ ஜனங்களை அறுவடை செய்யும்படியான காலம் நெருங்கிவிட்டது. அது வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு முதிர்ந்த நிலையிலே அது வந்திருக்கிறதை அறிந்து எஜமானாகிய இயேசு அதை அறுவடை செய்யும்படி காலத்திலே நேரங்களிலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வருகையின் கடைசி காலங்கள், அவருடைய வருகையின் கடைசி நேரங்கள், அவருடைய வருகையின் கடைசி நிமிடங்கள், அதுதான் அறுவடையின் நேரம். அல்லேலூயா. இந்த அறுவடையின் நேரத்திலே ஊற்றப்படுகிற மழைதான் பின்மாரியின் மழை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. அறுவடையின் நேரத்திலே அந்த பயிர் வகைகளை சீர்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறுவடை செய்வதற்கு ஏற்ற ஒரு முதிர்ந்த அனுபவத்திலே ஒரு அந்த பயிரினுடைய பூரண வளர்ச்சியை அடைவதற்காக ஊற்றப்படுவதுதான் இந்த பின்மாரியின் மழை. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாரியின் மழை, பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாரி அபிஷேகம் இன்றைக்கு ஆவிக்குரிய வயல்களிலே, ஆவிக்குரிய சபைகளிலே ஆவியானவர் பொழிய ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் பின்மாரியின் மழையை ஊற்றும்படி விரும்புகிறார். ஆகவே தான் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தெய்வ இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார், பின்மாரி மழைக்காக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் பின்மாரி மழையை ஊற்றட்டும். பின்மாரி மழை இன்றைக்கு அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் பயிர் நிலங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது. அது ஒரு அறுவடையின் நேரத்திற்குள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அறுவடையின் காலம் நெருங்கிவிட்டது. அறுவடை செய்யக்கூடிய நேரமும் காலமும் நெருங்கிவிட்டபடினாலே பின்மாரியின் மழை ஊற்றப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த பின்மாரியின் மழைக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகத்திற்காக, பின்மாரியின் தேவனுடைய பின்மாரிக்காக, அவருடைய அபிஷேகத்தின் மழைக்காக, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக, தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தார், ஆண்டவர் அதை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இதை சேர்ந்த ஒரு வசனத்தை, இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 316வது பக்கம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்
பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. பின்மாறி ஊற்றப்படுவதற்காக நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு காத்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் பூமியிலே, ஜனங்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அமர்ந்திருப்போம் என்றால் ஆண்டவர் பின்மாரியின் அபிஷேகத்தை, பின்மாரியின் மழையை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை, அவர் வருவேன் என்று சொல்லி போன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் வருவதற்குரிய எல்லா அடையாளங்களும் கர்த்தருடைய வசனத்தின் பேரி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த அறுவடையின் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனபடியினாலே நீங்கள் காத்திருங்கள். அவர் ஊற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பின்மாரியின் மலை, பின்மாரியின் அபிஷேகம், ஏற்கனவே முன்மாறி மலை பொழிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பயிர்கள் விளைவதற்காக ஊற்றப்படுகிறது. முன்மாறி மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகள் முன்மாறி மழை ஊற்றப்பட்டதினாலே சபைகள் வளர ஆரம்பித்தது, சபைகள் உண்டாக ஆரம்பித்தது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தான் சபைகள் ஏற்படுத்தப்பட, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்பொழுது அது அறுவடையின் நேரத்திற்கு வந்தாயிற்று. பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். அங்கு ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டபடினாலே நிலங்கள் நன்றாக விளைச்சலை கொடுத்தது. இப்பொழுது வயல் நிலங்கள் நன்றாக விளைந்து அந்த நற்பயிர் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நற்பயிர் முதிர்ந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயிரை அறுவடை செய்யும்படியான நேரமும் வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு தேவை பின்மாரியின் அபிஷேகம். அல்லேலூயா. பின்மாரியின் மலை,
கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, தேவனால் மீட்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கு சொந்தமாக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உனக்கு பின்மாறி மழையை ஊற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமாக 1-2 காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்பதாக வாசிக்கலாம். முதலாவதாக 2 நாளாகமும் புஸ்தகம் 2 நாளாகமும் 34வது அதிகாரம். 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 584வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 584வது பக்கம். 2 நாளாகமும் 34வது அதிகாரம். அதிலே 2வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வசனத்தை நல்லா கவனிங்க. இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அல்லேலூயா. பின்மாறி மழை ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன? சபை சுத்திகரிக்கப்படும். பின்மாறி ஊற்றப்படுகிற நேரத்திலே கர்த்தருடைய வருகையின் நேரம் நெருங்கி வருகிற இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பின்மாரியின் அபிஷேகத்தை அவர் ஊற்றும் போது, அந்த பின்மாரியின் மழை ஊற்றப்படுகிற நேரத்திலே, பின்மாரியினுடைய அபிஷேகம் உன் மீது ஊற்றப்படுகிற நேரத்திலே, அந்த ஆவியானவர் செய்யக்கூடிய முதல் வேலை சுத்திகரிக்க ஆரம்பிப்பார் ஒரு மனுஷனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் செய்கிற முதல் வேலை, பின்மாரியின் அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளும் போது, பின்மாரியின் அபிஷேகம் உன்னை தொடும்போது, பின்மாரியின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பப்படுகிற நேரத்திலே உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய முதல் காரியம் உனக்குள்ளாக சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். உனக்குள்ளாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உன் ஆவி ஆத்தும சரீரத்திலே காணப்படுகிற ஆகாதவைகளை உன்னை விட்டு வெளியேற்றும். அருவருப்பாய் தோன்றுகிறவைகளை, பொல்லாப்பாய் தோன்றுகிறவைகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், பிரியமில்லாத பார்வை, பிரியமில்லாத சிந்தை, பிரியமில்லாத வார்த்தை, பிரியமில்லாத நினைவுகள், பிரியமில்லாத செய்கைகள், பிரியமில்லாத நடத்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவைகளெல்லாம் வெட்டப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் நறுக்கப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டுமோ, அவைகளை எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் உனக்குள்ளாக செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய சுத்திகரிப்பு, பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அறுவடை செய்யக்கூடிய நேரம். பயிர்கள் நன்றாக விளைந்து முதிர்ந்த தரமுள்ள பயிர்களாக வளர்ந்திருக்கிறது. பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு நிலை அடைய வேண்டும் என்றால் அவர் வந்து அறுவடை செய்து பரலோகத்திலே அதை அவர் சேர்க்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாதவைகளை அவர் அக்கினியிலே சுட்டரித்து போடுவார். களைகளை அவர் அக்கினியிலே சுட்டரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் பூரணப்பட்டவர்களை கர்த்தருக்கு ஏற்கும்படியாக, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உன்னை தேவன் மாற்றும்படியாக உனக்குள்ளாக அவர் சுத்திகரிக்க அவர் ஆரம்பிக்கிறார். இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 454வது பக்கம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30, 31வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே, சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செப்பனிடப்பட்டிருக்க வேண்டும், நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், நீ சீர்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிலே பரிசுத்தம் பிரதிபலிக்க வேண்டும். ஆகாதவைகள் உன்னிடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த உலகம் விரும்புகிற ஒன்றும் உனக்குள் இருக்கக்கூடாது. சத்துரு விரும்புகிற ஒன்றும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியாக சத்துரு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்துக்குரியது ஒன்றும் உன் செவியிலே, உன் உதட்டிலே, உன் கண்களிலே, உன் இருதயத்திலே எதிலுமே இருக்கக்கூடாது. எல்லாம் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போதுதான் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உன்னிலே வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உன் மூலமாய் விளங்க பண்ண முடியும். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 52:11. புறப்படுங்கள், 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 அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு, அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோனிய காரியங்கள்,
பாபிலோனிய கிரியைகள் அவைகளை விட்டு நீங்கள் புறப்பட்டு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசபாசங்களையும் விட்டு நீங்கள் புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அருவருப்பானவைகள் ஒன்றும் உன்னிலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்திலே நீ இருக்கக்கூடாது. அந்த இடத்தை விட்டு நீ புறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமியினுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மோவாப் தேசத்தை விட்டு புறப்படும்படி கர்த்தர் சொன்னார். நகோமி கர்த்தர் வைத்த இடம் பெத்லகேம். கர்த்தர் நகோமிக்கு கொடுத்த தேசம் பெத்லகேம். ஆனால் அவள் வந்து இருக்கிற இடமோ மோவாபிய இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை வைத்த இடம் ஒன்று, இப்பொழுது நீ இருக்கிற இடம் ஒன்று. நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, சபைக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே, ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆரம்ப நேரத்திலே நீ இருந்த ஸ்தானம் எது? இப்பொழுது நீ இருக்கிற இடம் இது. அன்றைக்கு நீ வைத்திருந்த ஐக்கியம் எப்படி? இன்றைக்கு நீ வைக்கப்பட்டிருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கு? யாரோடலாம் அன்னைக்கு நீ ஐக்கியமா இருந்த, இன்னைக்கு யாரோட ஐக்கியமா இருக்க? அன்னைக்கு உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருந்தது, இன்றைக்கு உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்கு? அன்றைக்கு உன்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, இன்றைக்கு உன்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். எது கர்த்தருக்கு அருவருப்பான இடம், எது கர்த்தருக்கு ஆகாத இடம், எது கர்த்தருக்கு கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத விரும்பாத ஒரு இடம்? உன்னுடைய சிந்தையா, உன்னுடைய பழக்க வழக்கமா, உன்னுடைய சுபாவமா? எந்த சுபாவத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும்? எந்த குணங்களை உன்னிடத்திலே மாற்றிக்கொள்ள வேண்டும்? எந்த நடத்தைகளை உன்னிடத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும்? அதை விட்டு நீ புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்றால் கர்த்தர் உங்களை இடத்த வைத்துக்கு போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு தம்மை தாமே ஜீவ பலியாய் கல்வாரி சிலுவையிலே தத்தம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணும்படி, நம்மை சீர்படுத்தும்படி, நம்மை சரி செய்யும்படி நம்மை களஞ்சியத்திலே சேர்க்கும்படி, தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நமக்காக தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். பின்மாரியின் மழை ஊற்றப்படும் போது அல்லது பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்திலே முதல்ல ஆண்டவர் செய்கிறது நமக்குள்ளாக சுத்திகரிப்பு. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் 12 முதல் 14 வரை. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்புவேயின் குமாரனாகிய யாக்கோபும்
செலோத்தேத் எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாரியின் மலை ஊற்றப்படுகிற நேரத்திலே, பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் செய்கிற காரியம், அளவில்லாத ஜப ஆவி நம்மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா. முதலாவது சுத்திகரிப்பு உண்டாகும். இரண்டாவது ஆவியானவர் செய்கிற வேலை, அந்த பின்மாரியின் அபிஷேகம் நமக்குள்ளாக செய்கிற கிரியைகள், அளவில்லாத ஜப ஆவி, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவி நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். நம்மால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஜெப மேகம் நம்மை மூட ஆரம்பிக்கும். ஒரு விண் மேகம் நம்மை மூட ஆரம்பிக்கும். ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பின்மாரியின் அபிஷேகம் நமக்குள்ளாக இறங்கும் போது இதுவரை இல்லாத ஒரு ஜெபத்தின் அபிஷேகம் நம்மை ஆள்கொள்ள ஆரம்பிக்கும், நம்மை தூண்ட ஆரம்பிக்கும். நீ ஜெபி, முழங்கால் படியிட்டு ஜெபி, ராத்திரியிலே, நடுராத்திரியிலே, பகல் வேளையிலே நீ ஜெபி, நீ ஜெபி, நீ ஜெபி என்று சொல்லி நமக்குள்ளாக நம்மை அறியாமலே அது ஜெபிக்க தூண்டிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் பின்மாரியின் மலை செய்கிற காரியம். பின்மாரியின் அபிஷேகம் சபையிலே ஊற்றப்படும் போது, ஜனங்களுக்குள்ளாய் ஊற்றப்படும் போது, அந்த பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற அந்த சபையின் மத்தியிலே ஆவியானவருடைய கிரியைகள், ஜெபத்தின் ஆவியினால் சபை நிரம்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையில உள்ளவர்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடி 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 ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போஸ்தல காலங்களிலே அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த அப்போஸ்தல கால அபிஷேகம், அப்போஸ்தல காலங்களிலே சபைகளிலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தால் பின்மாரியின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு சபையின் மத்தியிலே ஊற்றும்படி விரும்புகிறார், ஜனங்கள் மத்தியிலே ஊற்றும்படி விரும்புகிறார். அதற்காக காத்திருக்கிறவர்கள் மீது, அதற்காக வாஞ்சிக்கிறவர்கள் மீது, அதற்காக ஏக்கத்தோடு கூட தேவ சமூகத்திலே பொறுமையோடு அமர்ந்திருக்கிறவர்கள் மீது தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேக ஆராதனைக்கு வந்ததுபடினாலே அல்ல, உனக்குள்ளாக ஒரு தாகம், ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக நீங்கள் அமர்ந்திருந்தால், ஒரு மனதோடு அமர்ந்திருந்தால், விசுவாசத்தோடு அமர்ந்திருந்தால், எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தால், கர்த்தர் பின்மாரியின் அபிஷேகத்தை உனக்குள் ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உனக்குள் இறங்கும் போது ஆவியானவர் இதுவரை செய்யாத ஒரு ஜெப ஆவி உன் மீது வந்து இறங்கும். ஜெப மேகம் உன்னை நிரப்பும். உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னால் ஜெபிக்காம இருக்கவே முடியாது, உன்னால் ஜெபிக்காம தூக்கமே வராது, உன்னால் ஜெபிக்காம சாப்பிடுவதற்கு மனசு வராது, உன்னால் ஜெபிக்காம வேலைக்கு போக மனசு வராது. அதுதான் பின்மாரியின் அபிஷேகம். சாக்கு போக்கள் அந்த நேரத்தில் சொல்லப்படாது. பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்திலே
ஒரு பின்மாரியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டால் எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் செய்கிற கிரியைகள். இந்த பின்மாரி ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவிக்குரிய வயல்வெளிகளிலே, சபைகளிலே கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை தான் இன்றைக்கு செய்ய எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட கிரியைகளை தான் ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். அநேக இடங்களிலே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த பின்மாரின் மழை அநேக இடங்களிலே ஊற்றப்பட்ட ஆரம்பித்தாயிற்று. அநேக மாநிலங்களிலே, அநேக தேசங்களிலே இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் மணிக்கணக்காக இரவு பகல் என்று பாராமல் ஜனங்கள் திரளாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் பின்மாரியை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். ஒரு பக்கத்திலே ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்துவண்டை வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டபடியாய் பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை காண்பிக்கிறது. அந்த புஷ்பங்கள் என்பது பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது இதுதான் தேசத்திலே நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படும் என்றால் கேட்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை அவருடைய இருதயத்திலே குத்தப்படும், உணர்வு உண்டாகும். எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. வசனம் குத்தப்பட்டாயிற்றுனா அவர்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்லுவதற்கு அவர்களால முடியாது. குத்தப்பட்ட அந்த நேரத்திலே சாஸ்தாங்கமாய் கர்த்தரிடத்திலே அழுது கதறுவார்கள். இதுதான் பின்மாரியின் அபிஷேகம் செய்யப்படுகிற கிரியைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பல இடங்களிலே, பல தேசத்திலே, பல மாநிலங்களிலே, பல சபைகளிலே, ஜெப கூட்டங்களிலே ஆவியானவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்திலும் அதை செய்யும்படி விரும்புகிறார். நம்முடைய பட்டணத்திலும் செய்யும்படி விரும்புகிறார். நம்முடைய சபையிலும் செய்யும்படி விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களிலும் அதை செய்யும்படி விரும்புகிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டாயிற்றனா
பின்மாரியின் மழை பொழியப்பட்டாயிற்றுனா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்தாயிற்றுனா, இதுவரை இல்லாத ஒரு ஜெப வேகம், ஜெபத்தின் மீது ஒரு தாகம், ஒரு ஏக்கம், பேச்சு மூச்சு எல்லாமே ஜெபமாகத்தான் இருக்கும். வேற எந்த உலக பேச்சுக்கும் அங்கே இடமே வராது. வாயில எந்த உலகத்துக்குரிய பேச்சு வராது. ஜெபம் ஜெபம் ஜெபம். யாரை பார்த்தாலும் அம்மா ஜெபம் பண்ணுவோம், அக்கா ஜெபம் பண்ணுவோம், அண்ணன் ஜெபம் பண்ணுவோம், பிரதர் ஜெபம் பண்ணுவோம், தம்பி ஜெபம் பண்ணுவோம். இதான் வாயில வந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் எப்போ ஜெபம் பண்ணுவோம், எங்க போய் ஜெபம் பண்ணுவோம், எந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம், எந்த ராத்திரிக்கு ஜெபம் பண்ணுவோம், இதான் வாயில வரும். இதுதான் பின்மாரியின் அபிஷேகம் உன்மத்திலே ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் செய்கிற கிரியைகள். இதைத்தான் ஆவியானவர் இன்னைக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார். நீ மனம் திரும்பினாவிட்டாலோ, நீ மனம் திரும்பாவிட்டாலோ, நீ கீழ்ப்படிந்தாலோ, நீ கீழ்ப்படியாவிட்டாலோ, ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நீ எதற்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. 37வது வசனம். சந்தனமரா துரியா கபரவலா. ஹல்லேலூயா. 1062வது பக்கம். 2:28. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன். 2ஆம் அதிகாரம் 28வது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. இதுதான் பின்மாறி ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் செய்கிற கிரியைகள். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா மனிதனும் மாம்சம் உள்ளவன் தான். மாம்சம் இல்லாதவன் எந்த மனிதனும் இல்லை. அப்படி என்றால் அவரை விசுவாசிக்கிற யாவர் மீதும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவர் மீதும், அவருக்கு கீழ்ப்படுகிற யாவர் மீதும், அவர் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற யாவர் மீதும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். எந்த பாகுபாடும் இல்லை. அந்த சபைக்கு போறவே, இந்த சபைக்கு போறவே, எந்த வித்தியாசமும் இல்லாம, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படிப்பட்ட வித்தியாசம் இல்லாம எல்லாருமே தம்முடைய ஆவியை ஊற்றுவார். வயது வரம்பு வித்தியாசம் இல்லை. இவன் சின்ன பையன், இவன் வாலிபன், இவன் முதிர்ந்த வயதாயிடுச்சு, 90 வயசாச்சு. இந்த அம்மாவுக்கு, இந்த ஐயாவுக்கு எந்த வயசும் பாகுபாடு இல்லை. எத்தனை வயசானாலும் பரிசுத்த ஆவியானவர் பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்தில் எந்த வித்தியாசம் இல்லாமல் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்று போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூப்பர்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதுதான் கடைசி காலங்களிலே நடக்கிற கிரியைகள். பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்திலே, பின்மாரியின் மழை ஊற்றப்படுகிற நேரத்திலே ஆவியானவர் தேசத்திலே சபையிலே செய்கிற கிரியைகள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு கடைசி காலம், இது ஒரு கடைசி நேரம். ஆகவே முதியோர்கள் மீதும் சிறு பிள்ளைகள் மீதும், நீ 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, ஓ மேலையும் ஆவியானவர் வந்து இறங்க முடியும். நீர் அதை தாகத்தோடு இருந்தால் பெற்றுக்கொள்வாய். எதிர்பார்ப்போடு இருந்தால் உன்னையும் கர்த்தர் அபிஷேகிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலவீனமாயிட்டேன், எனக்கு வயசாயிருச்சு, எந்த சாக்கு போட்டும் ஆவியானவர்கிட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எத்தனை வயசு ஆனாலும் ஆவியானவருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பின்மாரியின் அபிஷேகம் உனக்குள்ளாக வந்துவிட்டார். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டுரும், தானா அறுக்கப்பட்டுரும். எல்லா வியாதியும் மறைஞ்சு போயிரும், எல்லா வேதனையும் மறைந்து போயிரும். எந்த துன்பத்திற்கும் அங்கே இடமே இருக்காது. பின்மாரியின் அபிஷேகம் வந்து இறங்கிவிட்டார். ஆவியானவர் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அவருடைய வல்லமை ஊடுருவி பாய்ந்து செல்வதை நீ உணர்ந்து கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. நரம்பு மண்டலங்களிலே, முதுகு தண்டிலே, கணையத்திலே, ஒவ்வொரு உறுப்பா சொல்லி அவர் பாடியிருக்கிறார். ஒரு நல்ல அபிஷேகம் உள்ள பாட்டு. அந்த அபிஷேகத்தை நிரம்பி அந்த பாட்டை பாடினாலே சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வந்துரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டிலேயே ஒரு அபிஷேகம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் போது, கர்த்தருடைய வல்லமை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது, நம்முடைய நரம்பு மண்டலங்கள், நம்முடைய எலும்பு மண்டலங்கள், நம்முடைய இரத்த குழாய்கள், நம்முடைய கால் எலும்புகள், நம்முடைய இடுப்பு எலும்புகள், எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. வேதனைகள் மாறும், பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மறையும், வியாதிகள் மறைந்து போயிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். முதல் 8 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் முதல் வசனம் முதல் 8 வசனம் வரை. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி, பிச்சை கேட்பதற்காக சுமந்து கொண்டு வந்து வாசல்ல வச்சிருக்கிறாங்க. நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்றெண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து
நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரத்தில் நடக்கிற கிரியைகள். அல்லேலூயா. அப்போஸ்தல காலங்களில் நடந்தது மாத்திரமல்ல, நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய கண்கள் பார்க்கும்படி ஆவியானவர் அதை உன்னை கொண்டே செய்ய முடியும். பின்மாரியின் அபிஷேகம் உனக்குள்ளாக இறங்கினால் உன்னை கொண்டே சப்பானியை நடக்க வைக்கக்கூடிய வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். அது உனக்கே தெரியாது. பின்மாரியின் அபிஷேகம் உனக்குள்ளாக நிரம்பினால், உன்னை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டால், நீ எங்கெங்கே போகிறாயோ, யாரிடத்தில் பேசுகிறாயோ, அங்கே கர்த்தருடைய வல்லமை உன்மனமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது சப்பானியாயிருந்தாலும் சரி, அது குருடனாயிருந்தாலும் சரி, அது செவிடனாயிருந்தாலும் சரி, அது முடவனாயிருந்தாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட வியாதிக்காரனாயிருந்தாலும் பின்மாரியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்க ஆரம்பித்து விட்டால், பின்மாரியின் அபிஷேகம் ஒரு மனுஷனை அபிஷேகிக்க ஆரம்பித்து விட்டால், அந்த அபிஷேகம் சுகமாக்கக்கூடிய வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தல காலங்களிலே நடந்த கிரியைகளை ஆவியானவர் இன்றைக்கும் சபைகளின் மத்தியிலே நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற காலகட்டத்திலே நீயும் நானும் வந்திருக்கிறோம் என்பதை ஆவியானவர் உனக்கு சொல்ல விரும்புகிறார். தூங்க வேண்டிய நேரம் முடிந்து போயிற்று. அசதியாய் இருக்க வேண்டிய காலம் முடிந்தாயிற்று. சாக்கு போக்கு சொல்லி கடந்து போக வேண்டிய காலம் அங்கெல்லாம் முடிந்தாயிற்று. இது கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டிய காலம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய காலம், பின்மாரியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். அந்த பின்மாரியின் மழை நம்முடைய சபையிலே ஊற்றப்பட வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தல காலங்களிலே நடந்த கிரியைகளை இந்த சபையிலே ஆவியானவர் செய்யும்படி விரும்புகிறார். உங்களுடைய கண்கள் காணும்படியாக இந்த இடத்திலே மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதை ஆவியானவர் அதை செய்வார். சப்பானிகள் நடப்பதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். அதை ஆவியானவர் செய்வார். அதை ஆவியானவர் செய்வார். அதை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டால், நாம் ஆயத்தப்படுவோம் என்றால், நாம் சுத்திகரிக்கப்படுவோம் என்றால், நாம் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்படுவோம் என்றால், அபிஷேகத்தின் வல்லமை நம் மூலமாக வெளிப்படும், உன் மூலமாக வெளிப்படும். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் மூலமாகவும் தேசங்களிலே வெளிப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே இந்த அபிஷேகத்தின் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்களை தவற விட்டு விடாதீர்கள். நேரம் முடிய போகிறது, காலம் முடிவடைய போகிறது. அநேகர் இன்னும் அசட்டையாய் எண்ணுகிறார்கள். அவர்கள் மீது எந்த விதங்களிலே தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று எனக்கு சொல்ல தெரியாது. விசுவாசியாய் இருக்கிற உனக்குத்தான் சொல்லுகிறேன். சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல வரவில்லை, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை அறிந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். தேவ கோபாக்கினை உங்கள் மீது வந்து இறங்குவதற்கு முன்பதாக மனம் திரும்பி விடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுங்கள். உங்கள் ஜீவியத்தை திசை திருப்பி விடுங்கள். இல்லாவிட்டால் அவருடைய கோபம் பற்றி எரியும்.
அவருடைய கோபாக்கினி நாள் வந்துவிட்டது. யார் அவருக்கு முன்பாக நிலைநிற்க முடியும்? அவருடைய கோபாக்கினி நாளிலே ஒருவரும் நிற்க முடியாது. ஒருவரும் நிற்க முடியாது. ஒருவராலும் விடுவிக்கவும் முடியாது. உங்களுக்கு பொன்னோ பொருளோ பணமோ உங்களை விடுவிக்காது. எத்தனை கோடி நீ வச்சிருந்தாலும் சரி உன்னை விடுவிக்க முடியாது. கர்த்தருடைய கோபம் ஒரு மனுஷன் மீது இறங்கிட்டா எந்த மனுஷனாலும் விடுவிக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமா யாரும் பேசாதீங்க. கர்த்தருக்கு விரோதமா எழும்பாதீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா உங்களை அற்புதங்களாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஷபாலா தூரியான் தராபாலா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை தயவு செய்து முழங்கால நின்றபடியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கும்படி ஆவியானவர் என்னை எழுப்புகிறார், உணர்த்துகிறார். ஆகவே அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் 3 வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் முதல் 3 வசனம். எழும்பி பிரகாசி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும், நல்ல வார்த்தைக்கு நல்ல கவனிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் நல்ல வார்த்தை கவனிங்க. இருள் பூமியை மூட ஆரம்பித்து விட்டது. காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பின்மாரின் மழை பொழிய பண்ணுகிறார். அவர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு அபிஷேகம் என்கிற வெளிச்சம் உன்னிலே இருந்தால் அந்த அபிஷேகம் இருக்கிற மனுஷனை பார்த்து அநேக ஜாதிகள் கடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. ஜெபம் பண்ணுவோம். இதை கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். இதை கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தாலும் நீ விசுவாசிக்காவிட்டாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே செய்யும்படி விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி ஊற்றப்படுகிற இந்த காலத்திலே ஆவியானவர் இதை சபைகளிலே வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். ஜாதிகள் கடந்து வரப்போகிறார்கள். ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார்கள். யாரிடத்திற்கு? பின்மாரியின் அபிஷேகம் உன்னிடத்தில் இருந்தால் உன்னிடத்திற்கு வருவார்கள். நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ யாரையும் தேடி போக வேண்டாம். எந்த ராஜாவை மந்திரியை நீ தேடி போக வேண்டாம். அவங்க உன்னைய தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. நீ எந்த மூலையில, நீ எந்த குடிசையில, நீ எந்த மூலையில நீ இருந்தாலும் பரவாயில்ல. நீ படித்தாலும் படிக்காட்டாலும் பரவாயில்ல. நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. அபிஷேகம் இருந்தால் போதும். பின்மாரியின் அபிஷேகம் இருந்தால் போதும். பின்மாரி மழை உன்னிடத்தில் ஊற்றப்பட்டால் போதும். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் இதை செய்யும். எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறிவே பின்மாறி மலையே உன்னதத்தில் இருந்து வந்திறங்குதே. உள்மாறிவே பின்மாறி
மாரிமலை வந்திறங்குவே வேலத்தின் மேலே மாகர புதுவல நான் வெற்றிட சால்வைதது எரிசால் அழைத்தான் தூர்விந்தினான் என்றும் நேரோ சால்வைதனை எரிசால் அழைத்தான் சூர்விந்தி மேல என்றும் நாடுவோ சாட்சி காணனை ரபரபரி கலவரிய தரபரபர வாக்களித்தாரே எல்லாரும் கரங்களை தட்டி பின்மாரியின் அபிஷேகம் பின்மாரியின் மலை ஊற்றப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பின்மாறிய நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே அறுவடையின் நேரத்திலே ஆண்டவரே எங்களை களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்தாமே பின்மாரியின் மலையை தொடர்ந்து நீர் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு நீ தொடர்ந்து இடைபடும். வசனத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க, பின்மாரியின் அபிஷேகத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க, சமூகத்திலே எதிர்பார்ப்போடு காத்திருக்க, நீடிய பொறுமையோடு அமர்ந்திருக்க, சமூகத்திலே பின்மாரியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வராத ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வார். வரையை கண்டு ஆயத்தப்படுத்து. துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றைக்கு சதா காலங்களிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு அவருடைய கிருபை என்று மாறாமல் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.